மத்திய கிழக்குல இப்ப போர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டு இருந்த போரை எல்லாருமே மறந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முதல்ல கையில் எடுத்தவர் அப்படின்னு பார்த்தா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்த ட்ரம்ப் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைன்னு எடுக்கலாம், இந்த போர் முடிவுக்கே வந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் போரை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்கப்புறம் நாங்க அமைதியா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய அதிபர் தெரிவிச்சிருக்காரு. இதுல ரஷ்ய அதிபரான புத்தின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே அவங்களுடைய கீவ் நகரத்தை நாங்க கைப்பற்றிட்டோம், இதுக்கப்புறம் அவங்களுடைய மிக முக்கிய இடமான டானஸ்கை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம், அந்த இடத்தையும் கூடிய விரைவில் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தின் சொல்லியிருக்காரு. இந்த போர் நீண்ட நாட்களாக இழுபறியிலேயே இருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு சோர்வு போராகவே பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா 5 வருஷங்களுக்கும் மேலே இந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. ஒரு போர் எப்போதான் கைவிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்களும் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் ஏவுகணை தாக்குதல்களும் சரி, ட்ரோன் தாக்குதல்களும் சரி நடந்து செயலிழந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போரில் பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனாலும் புத்தின் விடுறதாவே இல்லைன்னு சொல்லலாம். அவங்களுடைய எண்ணெய் கிடங்குகள்லாம் இப்போ வலுவாயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹொர்மூஸ் நீரிணையை மூடினதுக்கு அப்புறமா இவங்க ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் எடுக்காம டைரக்டா ரஷ்யா கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் வலுப்பெறாங்க அப்படின்னே சொல்லலாம். ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் எடுக்கிற காரணத்தினாலேயோ என்னவோ இன்னும் அதிக செயல்பாடுகளை ரஷ்யா முன்னிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்பட்டு இருக்கு. சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரை எப்பதான் நிறுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு மேல உக்ரைன் தாங்காது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போர் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உக்ரைனும் ஒரு சில இடங்கள்ல எதிர்த்தாக்குதலை நடத்தி ஒரு சில பதிலடிகள் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போ போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.